பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் தொடர்ந்து யுத்தம் நடந்தது. யுத்தத்தில் துரோணர் கடுமையான அம்புகளால் பாண்டவர்களை தாக்கினார். உடனே கிருஷ்ணர் அர்ஜுனனை நோக்கி, அர்ஜுனா, துரோணர் அவரது வில்லை கையில் வைத்திருக்கும் வரை நம்மால் அவரை வெல்ல இயலாது. எனவே தர்மம் எதுவும் பாராமல் ஏதேனும் செய்தாக வேண்டும் என்றார். பிறகு கிருஷ்ணர், துரோணரின் அன்பு மகன் அஸ்வதாமன் யுத்தத்தில் இறந்து விட்டதாக பொய் உரைக்க வேண்டும். அதன் பின் துரோணர் யுத்தம் புரிய மாட்டார். இதை பயன்படுத்தி துரோணரை வென்றுவிடலாம் என்றார். முதலில் பாண்டவர்கள் அதை ஏற்கவில்லை. பிறகு வேறு வழி இல்லாமல் கிருஷ்ணர் கூறியதற்கு சம்மதித்தனர். யுதிஷ்டிரன் துரோணருக்கு அருகில் நின்று கொண்டு அவருக்கு கேட்கும்படி அஸ்வதாமனை கொன்றுவிட்டேன் என்று உரத்த குரலில் கத்தினான். துரோணர் இதை கேட்டுவிட்டு யுதிஷ்டிரனிடம், நீ கூறியது உண்மையா என்று கேட்டார். அதற்கு யுதிஷ்டிரன், ஆம், அஸ்வதாமன் இறந்து விட்டான் என்று மீண்டும் பொய் உரைத்தான். அதுவரை வானில் பறந்து கொண்டிருந்த யுதிஷ்டிரனின் ரதம் அவன் பொய் உரைத்ததும் தரையில் நின்றது. தன் மகன் இறந்து விட்டான் என்றதும் துரோணருக்கு வாழ்வின் மீதான பற்று நீங்கியது. ஆயுதங்களை யுத்த களத்தில் வீசிவிட்டு தவத்தில் அமர்ந்தார் துரோணர். துரோணரின் பழைய எதிரியான திருஷ்டத்யும்னன் துரோணரின் தலையை துண்டித்தான்.